எளிமையாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் டாய்லெட் ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். இந்த டிப்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன பொருள்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்பப்போ வந்து சேரும். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் அது என்னென்ன பொருள்லாம் சேர்த்தேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், வந்து நான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி வந்து டாய்லெட் ரூமை க்ளீன் பண்ணதுக்காக நான் வந்து என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து கரைக்கிறதுக்கு ஏத்தாப்பில் இருக்கணும். இப்போ வந்து நான் எடுத்துக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சபீனா. இது வந்து நம்ம பாத்திரம் விளக்குறதுக்காக வந்து இந்த சபீனா பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இந்த சபீனா பவுடர் வந்து பாத்திரம் விளக்க மட்டும் நினைக்காதீங்க, நம்மளுடைய டாய்லெட் ரூமை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணோம். இதனால் வந்து நம்மளுடைய கெமிக்கல், அதாவது டைல்ஸ்க்கோ இல்லைன்னா வந்து எந்த ஒரு ஹார்ட்ஸான கெமிக்கலும் இதனால் கிடையவே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சபீனா பவுடர் வந்து உங்களுடைய டாய்லெட்டுக்கு அளவுக்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னுடைய டாய்லெட் ரூமுக்கு அளவுக்கு ஏற்றாப்புல நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீச்சிங் பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களாம் வந்து எடுத்துக்கிட வேண்டாம். எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாத்ரூமில் வந்து வழுக்கல் தன்மை இருக்குது, ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து பச்சை பச்சையாக வந்து பாசி படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னா வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடரை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்படி உங்கள் பாத்ரூமில் இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் அது ரொம்ப சேர்க்கல, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அது வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து சூப்பராக எஃபெக்டிவ் கொடுக்கும் பாத்ரூமை க்ளீன் பண்ணதுக்கு. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற வாஷிங் பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன். அது என்ன வாஷிங் பவுடர்னாலும் சேர்த்துக்கோங்க. அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 வந்து அந்த பவுட்ரு 3மே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நான் வந்து கைகளால் தான் இன்றைக்கி வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பவுட்ரு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து பாத்ரூமில் வந்து நம்மளுக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என் பாத்ரூமுக்கு அமைக்கிறேன், என்ன லட்சணமாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வருஷமான பாத்ரூம், நிறைய வந்து உப்பு கரைகள் பிடிச்ச பாத்ரூமாக இருக்கும். இதுதான் வந்து என்னுடைய வீட்டு பாத்ரூம். பாருங்கள், எவ்வளோ வந்து உப்பு கரைகள் வந்து நிறைய இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து தண்ணி ஊற்றினா தெரியாதுன்னு சொல்கிறதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து காமிக்கிறேன். எவ்வளோ வந்து உப்பு கரைகள் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அழுக்கும் வந்து பாத்ரூமில் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து நான் வந்து தேய்ச்சி கழுவ போகிறேன். நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே வந்து நல்லா வந்து க்ளீனிங்காக தான். நல்லா சபீனா பவுட்ரு வந்து நம்ம பாத்ரூமில் உள்ள அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து எடுத்துரும். ப்ளீச்சிங் பவுட்ரு வந்து ஏதாவது வழுக்கல் தன்மையாக இருக்குது பாத்ரூமில் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ளீச்சிங் பவுட்ரை போடலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக பாத்ரூமு நம்ம வந்து லிக்யூட் வந்து வாஷிங் லிக்யூட் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து நான் இன்றைக்கி பவுட்ரு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து உப்பு கரைகளும் நம்ம வந்து நல்லா ஊற வச்சு தேய்ச்சி விடும்போது உப்பு கரைகளும் வந்து எடுக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நான் தேய்ச்சி விட போகிறேன். நீங்கள் தேய்ச்சி விட்றது வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஃபஸ்ட்டே வந்து அதிகமாக வந்து தண்ணியை வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பவுட்ரு எல்லாத்தையும் வந்து நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கழுவும் போது நிறைய தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து அந்த பவுட்ரு வந்து தேய்க்கிறதுக்காக லைட்டாக வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து பாத்ரூம் வந்து நிறைய உப்பு கரைகளும் அழுக்கும் இருக்கிறதுனால வந்து நல்லா வந்து ஒரு நல்லா தேய்ச்சி அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து அதுக்கு என்னுடைய பாத்ரூமுக்கு ஏத்தாப்பில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ கதவுகள் சைடு பார்த்திங்கன்னா, கதவுகள் சைடு வந்து நிறைய உப்புக்கள் இருக்குது. இந்த பவுடர் லைட்டாக வந்து கதவுகள் மேலேயும் நீங்கள் வந்து தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விளக்கமாறு வச்சு நல்லா தேய்ச்சி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கனாவே அந்த உப்பு கரைகள் எல்லாமே போயிடும். அதில் அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்குகள் எல்லாமே போயிடும். இப்போ வந்து நல்லா வந்து பாத்ரூம் வந்து நல்லா தேய்ச்சி விட்றேன். இதனால் வந்து மஞ்சள் கரையோ அழுக்கு கரையோ வழுக்கல் தன்மையோ உப்பு கரையோ எல்லாமே போயிடும். நல்லா வந்து ஊற வைக்கணும். ரொம்ப பழைய பாத்ரூமு, நல்லா உப்பு கரைகள் இருக்கிறதுனால குறைஞ்சது 1 மணி நேரமாவது நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நல்லாவே வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து 1 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பாத்ரூம், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பாத்ரூம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கே தெரியுதா பார்த்தீங்களா?
பாருங்கள் நல்லாவே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. ஃபஸ்ட்டு நல்லா உப்பு கரை பிடிச்சி போய் என் பாத்ரூம் வந்து எப்படி இருந்தது, இப்போ வந்து சுத்தமாக வந்து ரிமூவ் ஆகிட்டு பார்த்தீங்களா. பாத்ரூமும் வந்து டாய்லெட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து இந்தியன், வெஸ்டர்ன் எந்த டாய்லெட்டுக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அதிகமாக உப்பு கரை இருக்குது அப்படின்னா ஒரு வாஷில் போகலாம். அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு 2-3 டைமாவது இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணணும். கெமிக்கல் எதுவும் சேர்க்காமல் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.